இந்தியா முழுவதும் ஒரே நாளில் 1/6/1974 திரையிட்ட முதல் தமிழ் படம் தங்கப் பதக்கம். மலேசியாவில் 100 நாட்கள் ஓடிய முதல் தமிழ் படம் வியட்நாம் வீடு. சிங்கப்பூரில் 100 நாட்கள் ஓடிய முதல் தமிழ் படம் ஞான ஒளி. குவைத்தில் திரையிடப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் கௌரவம். தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆன போது அதே நாளில் 18/10/1971 சிங்கப்பூரிலும் ரிலீஸ் ஆன முதல் தமிழ் படம் பாபு. லண்டனில் உலக திரைப்பட கண்காட்சி லைப்ரரியில் உள்ள புகைப்பட கண்காட்சியில் புகைப்படமாக இடம்பெற்ற ஒரே தமிழ் திரைப்படம் நடிகர் திலகம் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மட்டுமே. உலகிலேயே பெரிய சினிமா நிறுவனமான 20th செஞ்சுரி பாக்ஸ் என்ற படக்கம்பெனி உலகம் முழுவதும் விளக்க உரையுடன் திரையரங்குகளிலும் டெலிவிஷனிலும் காட்ட வியாபார ரீதியாக உரிமை பெற்ற முதல் தமிழ் திரைப்படமும் தில்லானா மோகனாம்பாள். சுதந்திரம் பெற்று சிங்கப்பூர் 150ஆம் ஆண்டு நிறைவுக்காக தங்கச் சுரங்கம் படம் அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிங்கப்பூர் வெளி விவகார மந்திரி முன்னிலையில் பிரீமியர் ஷோ காட்டப்பட்ட பெருமை வேறு எந்த நடிகர் நடித்த தமிழ் படத்துக்கும் கிடைக்காத கௌரவம் ஆகும். வெளிநாட்டில் இலங்கை முதலாக வெள்ளி விழா கொண்டாடிய படம் சிவாஜியின் முதல் படமான பராசக்தி தான் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. 1961ஆம் ஆண்டு கெய்ரோவில் ஒரே நாளில் 15 திரையரங்குகளில் சிறப்பு காட்சியாக திரையிடப்பட்டு $15,650 வசூல் பெற்று இதுவரை இந்த சாதனையை எதுவும் முறியடிக்காமல் இருந்து வருகின்ற படம் வீரபாண்டிய கட்டபொம்மன்.